ஹலோ கைஸ், நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் தீபாவை தேடி ஒரு பக்கம் அலைஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வீட்டில் இருக்கிறது கீதா தான், தீபா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கீதாவை அந்த துங்கா ரவுடிக்கிட்ட மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கீதாவை வீட்டில் இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. தீபா கிட்ட கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் அவகிட்ட பேசுகிற மாதிரியே இவகிட்ட பேசி இப்போ யாருன்ற விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு போலீஸ் வராங்க. அப்போது நம்ம ஐஸ்வர்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது கார்த்திக்கும் தீபாவும் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. என்ன கொலை பண்ண பார்த்தது, மலையிலேருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்தது இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க நாச்சியார்கிட்ட. அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது நம்ம கீதாவும் நான் தீபா இல்லை கீதா தான், அவங்க தான் தீபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயும் ஐஸ்வர்யா எழுந்துக்கிறாங்க தூக்கத்துலேருந்து. கனவா இது, அப்பாடா நல்ல வேலை கனவாக போயிடுச்சு. இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டிலேருந்து நமக்கு இடமே இல்லை, ஜெயிலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே பயந்து போய் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்தின்றவங்க நர்ஸ் கார்த்தியை ஒரு ரெசார்ட்டில் பார்க்குறாங்க. அப்போது பார்த்துட்டு அவங்க கார்த்திக் வேகமாக வெளியில் எழுந்திரிச்சு காரில் ஏறிடுறாரு. சக்தியும் இவங்கள பார்த்துட்டு இவர் தானே அன்றைக்கி தீபாவை பார்க்க வந்தவர், ஸோ அவர்கிட்ட போய் நம்ம தீபா இங்கே தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லலான்னு சொல்லி ஓடுறாங்க. பட் கார்த்திக் சீக்கிரமாக காரில் ஏறி வந்துடுறாரு. அந்த இடத்துல சக்தி மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த குட்டி முருகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே உங்கள் ஒய்ஃப் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ரொம்பவே நம்பிக்கையாக சந்தோஷமாக இருக்கிறாரு. ஐஸ்வர்யா கண்ட கனவு கண்டிப்பாக நிஜமாகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். ஸோ ஐஸ்வர்யா கண்ட கனவு நிஜமாகணுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.